கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். 2023 நடத்தினவர் 2024 நடத்துவார். அப்படித்தானே? நடத்தினவர் நடத்துவார். கரெக்டா? இப்படி சொல்லும் போது இதை யாரு டவுட் பண்ணுவாங்க தெரியுமா? நடத்தினவர் நடத்துவாருங்க. இது யாரு சந்தேகப்படுவாங்க தெரியுமா? செங்கடலை பிளந்தது கர்த்தர் தான். கர்த்தர் தாங்க செங்கடலை பிளந்தாரு. அல்லது செங்கடல் பிளந்தது கர்த்தரால தான். அதுவான ஒண்ணும் பிளக்கல, அவராலதான் பிளந்துச்சு. கர்த்தராலதான் செங்கடல் பிளந்துச்சு. அப்படிங்கிறது தெரியாத நம்பாத இஸ்ரவேலன் தான். இத நம்பாத, இது தெரியாத இஸ்ரவேலன் தான் வனாந்தரத்துல அவர் எங்களை நடத்துவார்னு எப்படி எங்களை நம்ப சொல்றீங்கன்னு கேள்வி கேட்பான். அவன் தான் அந்த கேள்வி கேட்பான். யாரு கேட்பா? இந்த கேள்வி யாரு கேட்பா? செங்கடல் வழியா கடந்து வந்த இஸ்ரவேலன் தான் அந்த கேள்வி கேட்கிறான். ஆனா செங்கடல்ல திறந்தது யாரு? அவராலதான் திறந்துருச்சு, அவர் தான் செங்கடலை பிளந்தாரு அப்படிங்கிற ஃபெய்த், அப்படிங்கிற புரிதல், அப்படிங்கிற எண்ணம் இல்லாத இஸ்ரவேலன் தான் ஐயோ வனாந்தரத்துல ஒரே வனாந்தரமா இருக்கு, இது எப்படி நடத்துவாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்பான். வனாந்தரத்துல எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மோசே எப்படி சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், இஸ்ரவேல் ஜனமே நடத்தினவர் இனியும் நடத்துவார் அப்படி சொன்னா என்ன சொல்றாரு? என்ன அப்படிலாம் என்ன அப்படி கேட்கறான் கேள்வி. வனாந்தரத்துக்கு நடத்துவார் அவரு. இது யாரு கேட்கறான் கேள்வி? செங்கடல்ல நடந்து வந்த இஸ்ரவேல் கேட்கிற கேள்வி இது. அப்ப ஏன் கேட்கறான் அப்படின்னா, அப்ப செங்கடல் பிளந்தது எப்படி? அது என்னமோ தானா பிளந்துருச்சுங்க. அது என்னமோ பிளந்துருச்சு, நாங்க வந்தோம். 2023 உங்களுடைய இக்கட்டுகள்ல நெருக்கங்கள்ல விடுவிச்சவரு கர்த்தருங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம என்னமோ பிரச்சனை வந்துச்சு, அதுவா வந்துச்சு பாருங்க, அதுவா போயிடுச்சு பாருங்க. பார்வோன் அவனா வந்தான் பாருங்க, அப்புறம் அவனா முங்கிட்டான் பாருங்க. என்னமோ நாங்க வந்து நின்னவங்க, மோசம் என்னமோ கம்ப காமிச்சாங்க, அதுவா திறந்துச்சு பாருங்க, அப்படி நாங்க நடந்து வந்துட்டோம் பாருங்க. இந்த அதுவா வச்சு பாருங்க, இதுவா வச்சு பாருங்க சொல்றவன் தான் நடத்தினவர் நடத்துவாருங்கிறத சந்தேகப்படுவான். அவன் நம்பிக்கை வராது. அப்ப கர்த்தர் நம்மை நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள வரணும் அப்படின்னா, கர்த்தர் நம்மை நடத்தினார் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல இருக்கணும். அப்பதான் நடத்துவாருங்கிற நம்பிக்கை நமக்கு பிறக்கும். இதெல்லாம் கேள்வி கேட்டே உட்காந்துருப்போம். இஸ்ரவேல்கிட்ட இந்த பிரச்சனை நிறைய இருக்கு. சங்கீதம் எடுத்து படிச்சு பாருங்க, நல்லா தெரியும். 78, 73, 73 இல்ல 78 நிறைய சங்கீதங்கள்ல இதை பத்தி திரும்ப திரும்ப பேசுவாங்க. ஒரே கோளாறு பண்ணிட்டு இருப்பாங்க இஸ்ரவேலர். இதேதான், எகிப்திலே நீ செய்த அதிசயங்களையும் வனாந்தரத்திலே செய்த இந்த காரியங்களை பார்க்கல ஜனங்க, முரட்டாட்டம் பண்ணாங்க, அவங்க கிருபையை நினைக்காம போயிட்டாங்க. செங்கடல் மாதிரி மோட்டானம் பண்றாங்க. எகிப்துல செஞ்ச அற்புதத்தை மறக்கல. எகிப்துல உங்களை நடத்தினவரு செங்கடல் நடத்த மாட்டாரா? அவன் கேள்வி கேட்கிறான். இல்ல அப்படி கேட்போம். அரக்க குணம்ல பார்வோன்ட்டு இருந்து விடுவிச்சவரு இந்த இயற்கையிட்ட இருந்து விடுவிக்க மாட்டாரா? மனிதனுக்குள்ள ஆத்மா இருக்கு. ஆத்மா, கொடூரமான ஆத்மாவுடைய மனுஷன் இருந்தே உன்னை விடுவிச்சிட்டாரு, ஆத்மா இல்லாத கடல் இருந்து விடுவிக்க மாட்டாரா? இல்ல, அவங்க இதே இல்ல. நடத்தினவர் நடத்துவார். எப்படி நடத்தினாரு? அமோகமா நடத்துவார். ஆமே. சாப்பாடுக்கு ஏதாவது குறை வச்சாரா? எவ்வளவோ பயம் எண்ணங்கள் வந்துச்சு, தொடர விட்டாரா? எவ்வளவோ சோர்வு வந்துச்சு, அதை இருக்க விட்டாரா? குப்பையிலிருந்து தேவன் நம்ம என்ன செய்வார்? குழியிலிருந்து தேவன் நம்ம என்ன செய்வார்? தூக்கி விடுவார். குப்பையிலிருந்து தூக்குறவோ
குப்பையிலிருந்து தூக்குகிறவரை அறிஞ்சிருக்கிறோம், நம்ம குழியிலிருந்து தூக்குகிறார் அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனா நான் சொல்றதை நம்புங்க. சோர்வுல இருந்து உங்களை தூக்குவாரு, குழப்பத்துல இருந்து சந்தேகத்துல இருந்து உங்களை தூக்குவாரு, உங்களை லிஃப்ட் பண்ணுவாரு, உங்களுடைய தடுமாற்றத்திலிருந்து உங்களை தூக்குவாரு, பயத்திலிருந்து உங்களை தூக்கிடுவாரு, உங்களை நீடிக்க விடவே மாட்டார். ஏன்? என்னை முன்குறித்தீர், என்னை கைவிட மாட்டீர், உங்களை தூக்குவார். அப்ப நடத்தினவர் என்ன செய்வாரு? நடத்துவார் அப்படின்ட்டு புது ஒரு இடத்துல ஸ்டெப் எடுத்து வைங்க. நடத்துவார். எப்படி நடத்துவார்னு சொல்றீங்க? நடத்தினார்ல, அதனால சொல்றேன் நடத்துவாருன்னு. நடத்தினாருங்கிற நம்பிக்கை உள்ளவனுக்கு நடத்துவாருங்கிற சந்தேகம் வராது. நடத்துவாருங்கிற ஒருத்தங்க சந்தேகம் வந்துருச்சுனாலே அப்ப நடத்துனதை அவன் நம்பவே இல்லைன்னு அர்த்தம். ஆமேன். உங்களுக்கு எப்பெல்லாம் வாழ்க்கையில இதை சரி பண்ணுவாரு, இதை செஞ்சிருவாருன்னு நம்பிக்கையில குழப்பம் வந்துச்சுன்னா நீங்க அவர் முந்தி உங்களுக்கு சரி பண்ணதை நினைச்சு பாருங்க. ஆமேன். இது ஃபர்ஸ்ட் எரர். ரெண்டாவது எரரை கவனிங்க. அவர் வல்லமை என்னன்னு தெரியாதவன் தான். எவர் வல்லமை? கர்த்தருடைய பவர், கர்த்தருடைய அத்தாரிட்டி என்னன்னு தெரியாதவன் தான் செங்கடலை பிளந்தாருங்க. நான் மறுக்கணும் செய்யலைங்க. ஐயோ 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 ஐயோ, அது அபத்தம்ங்க. அது அபத்தம். செங்கடல் யார் தான் பிளந்தாங்க? கர்த்தர் தாங்க பிளந்தாரு. நான் வேற ஆள் சொல்லவே மாட்டேன், தானாவும் பிளக்கல. நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். செங்கடலை பிளந்தது கர்த்தர் தாங்க. ஓகே, அதனால வனாந்தரத்துல அவரால் நடத்த முடியுமா? அதை செஞ்சது உண்மைங்க. அதுக்காக இதெல்லாம் செஞ்சிருவா நம்ப முடியுமா? அடுத்த பிரச்சனை இதுவும் அவங்ககிட்ட இருந்துச்சு. முதல் பிரச்சனை இருந்துச்சு, இப்ப ரெண்டாவது பிரச்சனை பேசிட்டு இருக்கிறாரு. அதை காப்பாத்தினா இருப்பா உனக்கு அங்க. ஆனா இதை காப்பாத்த என்ன நிச்சயம்? இல்ல, அன்னைக்கு ஓகே, பரீட்சையில மார்க் ஓகே விட்டுட்டாரு. இந்த பரீட்சையில கொடுப்பாரு என்ன நிச்சயம்? அந்த பிரச்சனை சரி பண்ணிட்டாரு, இந்த பிரச்சனை சரி பண்ணுவாரு என்ன நிச்சயம்? இது யாரு பண்ற வேலை? அவருடைய வல்லமை என்னன்னு தெரியல. அவர் சகலகளா வல்லவர், சர்வ வல்லமுள்ள தேவன். இதை செஞ்சவர் அதை செய்ய மாட்டாரா? ஆமே. வனாந்தரத்துல காடைகளை கொடுத்த தேவன் அழைச்ச ஜனங்களுக்கு, அவங்களா வந்த ஜனங்க கிடையாது, அழைச்ச ஜனங்களுக்கு வனாந்தரத்துல காடை கொடுத்த தேவன் நம்மளை பாத்துக்க மாட்டாரா? அழைச்சவங்களை பார்க்க மாட்டாரா? பாத்துக்க மாட்டாரா தான் கேட்கிறாரு கேள்வி. பாத்துக்க மாட்டேன் நான் அவனை பாத்துக்க மாட்டேனா? ஆமே. சங்கீதம் 78:20 வாசிங்க. நான் சொல்ற பிரச்சனை அங்க இருக்கு பாருங்க. சங்கீதம் 78:20. நிப்பாட்டுங்க. கண்மலையை அவர் அடித்ததினால் என்ன வந்துச்சு? தண்ணி தாகம் கேட்கும் போது கண்மலையை அடிச்சாரு, என்ன வந்துருச்சான்? தண்ணி கிடைச்சிருச்சான். இட்ஸ் ஓகே, அக்செப்டட் அப்படிங்கிறான். ஒத்துக்கிறோம் நாங்க. ஓகே அவர் அதை பண்ணாரு தான். ஓகே, நான் இல்லைன்னு சொல்லல. ஓகே, அப்புறம் இத்தனை ஜனங்களுக்கு தண்ணி கொடுத்தாரு, சந்தோஷம். சாப்பாடு போடுவாரா? அடுத்த கையகம். இது இத்தனை பேருக்கு தண்ணி கொடுத்தவரு இத்தனை பேருக்கு சாப்பாடு போட முடியும் அப்படி பேசல. இத்தனை பேருக்கு தண்ணி கொடுத்தது உண்மைதான். அதுக்காக போயிட்டு நான்வெஜ் வெஜ் என்ன அப்படிங்கிறான். மூளை இல்லாத நினைக்கியா கேக்குறாங்க. என்ன சொன்னாங்க? அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? நான்வெஜ் கொடுக்க கூடுமோ? வெஜ் கொடுக்க கூடுமோ? நான்வெஜ் கொடுக்க கூடுமோ? வாட்டர் நோ ப்ராப்ளம். வெஜ் நான்வெஜ் எப்படி கொடுக்க முடியும்? கேக்குறான் பாரு அந்த கேள்வி. அப்ப ஏன் அப்படி கேக்குறான்? அவர் வல்லமை உள்ளவன் தெரியல. அதை செஞ்சாருங்க. இதை செய்ய முடியுமா அவரால? இதுக்கு பேர் தான் என்னை வனாந்திரத்தில் சோதித்தார்கள், என்னை டெஸ்ட் வச்சு பார்த்தாங்க. ஓகே அதுல நல்லா மார்க் வாங்கிட்டு செஞ்சு பாருங்க, வண்டி ஓட்டி காட்டுங்க பாப்பான். என்னடா டெஸ்ட் வைக்கிறீங்க? வண்டியை ஓட்டி காட்டுங்க பாக்கணும்ல. என்னை பரீட்சை பார்த்தார்கள். 40 வருஷ காலம் என்னை சோதித்து
என்னை பரீட்சை வச்சாங்க. எத்தனை பரீட்சை வச்சாங்க தெரியுமா அப்படிங்கிறாரு. டெஸ்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. என்னைய டெஸ்ட் அடிக்கிறாங்க. தங்கள் இருதயத்தில் பரீட்சை பார்த்தார்கள். அந்த சங்கீதத்துல வரும். மனசுல பரீட்சை பார்த்தாங்க. அது எப்படி அதை செஞ்சாரு? அதுக்காக என்னங்க இப்படி நம்ப முடியும்? நம்ப முடியும்? இப்படி பேசுறேன், இப்படியே பேசுறாங்க, முறுக்குறாங்க. யார்? அழைச்சி வந்தவர்கிட்ட, எகிப்துல இருந்து காப்பாத்திட்டு வந்தவரை, கண்களுக்கு முன்னாடி பார்வோனை அழிச்சவரை, இவன் கண் முன்னாடி பார்வோனை அழிச்சு போட்டாரு. இவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நடுவு கடல்ல தண்ணி வந்து மூடுது பார்வோனை. செத்தாண்டா எதிரி, இவன் கொண்டாண்டாங்க. அவங்க எல்லாம் இவங்கதான் இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணார் சாமி, ஒத்துக்கிறோம். இத்தனை பேருக்கு சாப்பாடு அப்படிங்கிறான். சாப்பாடு எப்படி போட முடியும்? கேக்குது பஞ்சாயத்து தலைவர் கேட்கிறார். எப்படி முடியும்? ஏன்? அவர் வல்லமை என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அவன் தான் இப்படிலாம் பேசுவான். நீங்களும் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில வரும்போது அதை செஞ்சாரு, இதை செய்ய வல்லமை இருக்கா? வல்லமை இருக்கு, செய்வாரு. நடத்தினவர் நடத்துவாரு. இதை செஞ்ச அவருக்கு இதை செய்ய வல்லமை இருக்கு, நம்பு. அதை இயேசு கேட்பாரு, உன்னை இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? எனக்கு ஒண்ணு வேணும், விசுவாசிக்கிறியா? ஆமே. ஜீசஸ் காலத்துல நிறைய பிரச்சனை ஓடிச்சு. போயே மார்த்தாள் மரியாள்கிட்ட அவ்வளவு பழகுனார். பழகியும் செத்தவனை எழுப்புவான்னு தெரியும். ஆனா செத்து நாரி போன படத்தை எழுப்புவாரா? ஆண்டவரே இப்பொழுது நான் அருமை வேண்டாம், இந்த விபரீத விளையாட்டை நீங்க பண்ண வேண்டாம் அப்படி சொல்ல வராங்க. ஒண்ணு, ஜீசஸ் கோபம் இல்லாம தேவனை விசுவாசித்தால் மகிமை காண்பேன் என்று சொல்லவில்லையா? அப்படிங்கிறார். டென்ஷன் ஆக்காத, இடத்தை கழுவுனுங்கிறார். கல் எடுத்து போடுங்கடா. ஆமே. ஆண்டவரை கம்ப்ளீட்டா நம்பணும், கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகணும். வல்லமையை நான் 100க்கு 100 நம்புறேன் ஆண்டவரை. அதை செஞ்சவர் இதை செய்ய முடியும் ஆண்டவரை. என்ன நடத்துறவர் நீங்க ஆண்டவரை, நடத்துவீங்க ஆண்டவரை. அடிக்கணும், போல்ட இறங்கி அடிக்கணும். அவரை அவருக்கு முன்னாடி இறங்கி பேசணும். முட்டிய ஆண்டவரை இந்த இடத்துக்கு நிப்பாட்டுவார். நம்மளை நிப்பாட்டுவார், அவரையும் நிப்பாட்டுவார். ஆமே. நம்பர் 3, அவர் குணம் என்னன்னு தெரியாதவன் தான். என்ன குணம்? அவர் கேரக்டர். என்ன கேரக்டர்? நல்லவனுடைய உச்சம் என்ன? நல்லவர்னா நல்லவரோட முடிச்சிடக்கூடாது, அதோடைய உச்சத்தை சொல்லணும். அதான் அவருக்கு மேட்ச் ஆகும். நல்லவர்னா எல்லா அன்னை தெரசாவோட நல்லவங்க தான். எத்தனை நல்லவங்க அழைகிறாங்க. நல்லவர் தான் எங்களுக்கு தெரியுது. உச்சம் என்ன? உச்சம். இதை புரிஞ்சுக்கலாம் கஷ்டம். ஆரம்பத்துல ஆண்டு நல்லவர்கள் பேசிட்டு இருந்தாரு. ஆனா நல்லவருடைய உச்சம் என்ன? அவருடைய உச்சம் என்ன? அந்த நல்ல குணத்துடைய உச்சம் என்ன? அன்பு. அப்புறம் என்ன அன்பு அது? அதான் நல்லவர். அப்படி சொல்லணும் அவரை. சுவிசேஷங்கிறது இயேசு உங்களை நேசிக்கிறாருங்கிறதா இல்ல, அதான் பேசிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. சுவிசேஷங்கிறது அது கிடையாது. இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க சுவிசேஷம் கிடையாது. நீங்க உங்களை நேசிக்கிறத விட இயேசு உங்களை நேசிக்கிறார். இதான் சுவிசேஷம். கரெக்டான சுவிசேஷம் தான். இதை பேசணும். நீங்க உங்களை நேசிக்கிறத விட அவர் உங்களை நேசிக்கிறாரு. இதுதான் நல்லவர்களுடைய உச்சத்தன்மை. உச்சம் அது. இதுக்கு மேல கிடையாது. என் அளவுக்கு என்னை நேசிக்கவே உலகத்துல ஆள் கிடையாது. இருக்காங்களா யாராவது? என் அளவுக்கு என்னை நேசிக்க யார் இருக்கா? இவரு என் அளவை தாண்டி எத்தனையோ மடங்குல என்ன நேசிக்கிறாராம். அப்ப நல்லவர் தானே. அவர் நல்லவருங்கிறத இப்படி புரிஞ்சுக்கணும். அப்பதான் அதுல இருந்து வெளிச்சம் பெறப்பட்டு நம்மளை பலப்படுத்தும், நம்மளை தைரியப்படுத்தும். ஆமே. அப்ப அவர் கேரக்டர் என்னன்னு தெரியாதவன் தான். அவங்களுக்கு நன்மை செஞ்சாரு, ஓகே, நான் அப்பெல்லாம் மறுக்கல. எனக்கு நன்மை செய்வாரா? உன்னை விட உன் மேல ஒரு அன்பு வச்சிருக்கிறாரு, அக்கறை இருக்கு. என்ன நன்மை செய்வாரான்னு கொஸ்டின். உங்க கொஸ்டின், உனக்கு என்ன கொஸ்டின் வருது? இல்ல அவங்களுக்கு நன்மை செஞ்சாரு. ஆமா, அவனை செய்ய மாட்டாராமா? ஏன் செய்ய மாட்டான்னு சொல்ற நீ? இல்ல அதான் கேக்குறது. கேட்காது அப்படி. இந்த சந்தேகம் வரக்கூடாது. இந்த கேள்வி கேட்காத நீ. இல்ல மோசைக்கு செஞ்சாரு, ஆபிரகாம் செஞ்சாரு, உனக்கு செய்வாரு, உனக்கு ஏன் செய்ய மாட்டான்னு கேட்கிறேன் நான்.
உனக்கு ஏன் செய்ய மாட்டாருன்னு நினைக்கிற? 3 டவுட், 3 கொஸ்டின், 3மே வித்தியாசமான கோணத்துல வந்து வந்து போயிட்டு இருக்கும், வந்து வந்து போனது. அதான் சொல்ல வரேன் நான். அவங்க செஞ்சாரு, அப்ப செஞ்சாரு, அதை செஞ்சாரு. எப்படி? அதை செஞ்சாரு, இதை செய்ய முடியுமா? அப்ப செஞ்சாரு, இப்ப செய்வாரா? அவனு செஞ்சாரு, எனக்கு செய்வாரா? வரக்கூடாது. அன்பு, அன்பை நீங்க அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வெளிச்சம் கிளியர் ஆயிரும். இல்ல என்ன செய்வார்? எதை வச்சு சொல்ற? என்னை கேட்காம எனக்கா செத்தாரியா? நீ என் மேல அவ்வளவு பாசம் இருக்கியா? செய்வாரு, என்ன செய்வாரு, எனக்கு நல்லது செய்வாரு, எனக்கு நன்மை செய்வாரு. அவங்க செஞ்சா மட்டும் இல்ல, எனக்கும் செய்வார். அந்த உரிமையை பாராட்ட அவரே இடம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. உரிமை பாராட்டுறா, உன் மேல நான் உன்னை விட பாசம் வச்சிருக்கேன் சொல்ல அவரே சொல்றாரு. நீ ஏன்டா, உன்னை எங்கடா நான் பார்த்தேன்? உன் மேல பாசம் வைக்கிறதுக்கு உன்னை எங்கடா பார்த்தேன்? உன் மேல நான் பாசம் வச்சுக்கேன்டா, நம்புட. இந்த பாயிண்ட நம்பி இறங்கடா, நம்புடா. என்ன நன்மை செய்வா. ஆமே. 3 டவுட் வருதா? 3 கொஸ்டின் வந்துருச்சா? 3க்கு இதான் ஆன்சர். 3 டிஃபரெண்டான ஏரியால வந்து உட்காரும், கேள்வி வந்து உட்காரும், குழப்பம். தெளிவாருங்க. ஆமே. யோபு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோபு 22, 21. காம் நேரம் முடிச்சிருவோம். யோபு 22, 21. எலிபாஸ் அப்படிங்கிற ஒரு சிநேகிதன், ஃப்ரெண்ட், யோபின் சிநேகிதர், யோபுட்ட சொல்ற ஒரு வசனம். யோபுவின் சிநேகிதன் எலிபாஸ் சொல்ற ஒரு வசனம், ஒரு வார்த்தை, ஒரு அட்வைஸ். என்ன சொல்றாரு? ஒரு ஆலோசனை. யோபே, நீர் அப்படின்னா யோபை விட கொஞ்சம் வயசு கம்மியானவர். இந்த எலிபாஸ் கொஞ்சம் வயசு கம்மி. அதான் என்ன சொல்ல வர்றாரு? ரெஸ்பெக்டோட. நீர் யாரோட? உன்னை படைத்த இறைவனோடு, உன்னை படைத்த கர்த்தரோடு என்ன செய்யணுமா? பழகி அப்புறம் சமாதானமா இரு. அப்படி என்ன அர்த்தம்? அதெல்லாம் சமாதானமா இருந்தா என்ன அர்த்தம்? சண்டை சச்சரவுலாம் இருங்கப்பா அப்படிங்கிறாரு. எதுக்கு அவர் கோச்சிக்கிட்டு உனக்கு தண்டை உனக்கு இது வேணாம் பாப்பா, கொஞ்சம் அப்படியே ராசியாங்க அப்படிங்கிறார். ராசியாங்க, நீ அவரோட பழகி சமாதானமா இரு. கொஞ்சம் சண்டை சச்சரவு கொஞ்சம் அவர் பார்த்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கவட்ட, கொஞ்சம் நேக்கு போக்கா வாழ்ப்பா அவர்கிட்ட. அதனால் உமக்கு நன்மை உண்டாகும். தேவனோட பழகி நாம சமாதானமா இருந்தா நமக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். அப்ப நன்மைங்கிறது மெயினா அடிஷனலா? அடிஷனல். ஊர்கா கூட கிடைக்கும். ஆனா என்ன செய்யணும்? நம்ம பழகி சமாதானமா இருக்கணும். ஆமென். ஆண்டவர், இது புது வருட வாக்கு தத்தம் இல்ல. புது வருஷத்துல, புது மாசத்துல, புது வாரத்துல, முதல் வாரத்துல ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லணும்ட்டு விரும்புகிற முக்கிய செய்தி இது. என்ன கிடையாது? பாஸ்டர் வாக்கு தத்தாட்டம் கேட்டுறாதீங்க. இது வாக்கு தத்தம் கிடையாது. ஆமென். ஏன் நமக்கு எதுதான் வாக்கு தத்தம்? நித்திய ஜீவன் தான். கோல் மாத்தவே மாட்டோம். எங்க கவனம் திரும்பவே திரும்பாது. கவனம் திரும்பவே திரும்பாது. ஒரே எய்ம், பந்தய பொருள் அதான். என் பந்தய பொருள் காரு கிடையாது, 4 ஏக்கர் கிடையாது, வீடு கிடையாது, கம்பெனி நல்ல ஜாப் கிடைக்கிறது கிடையாது, நல்ல வருமானம் வர்றது கிடையாது. அது பந்தய பொருள் கிடையாது. நம்ம கிறிஸ்தவம் பந்தய பொருளா ஆக்கிருச்சு. அதை எல்லாமே பந்தய பொருள் ஆக்கி விட்டுருச்சு. அதனாலதான் வாக்கு தத்தம் அதை ஒட்டி வந்துட்டு இருக்கு. நம்முடைய பந்தய பொருள் நித்திய ஜீவன். அதை காட்டல அப்படின்னா கவனம் திசை திருப்புறம்னு அர்த்தம். நித்திய ஜீவன்கிற வாக்கு தத்தம் பெருசா எழுதி போட்டிருக்கு. நம்ம காரை பேசணும்னையும் இதேதான் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து வீடா? இங்க போயிட்டோம். நம்ம கவனம் திசை திருப்பப்பட்டிருக்கு. மோசடி, விசுவாச மோசடி, வாக்குத்தத்த மோசடி இது. ஆமென்.
ரொம்ப கவனமா இருக்கணும். பந்தய பொருள் நமக்கு எதுதான்? நமக்கு எது வாக்கு தத்துவம்? யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் எடுங்க. 25 வாசிங்க. 1 யோவான் 2:25. 1 யோவான் எடுங்க. 2:25 வாசிங்க. டச் பண்ணிட்டு போவான் அடுத்து டக்குன்னு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது இல்ல, அண்டர்லைன், என்பது இல்ல, 10:11 கிடையாது, என்பதே அவர் நமக்கு அளித்திருக்கிற வாக்குறுதி செஞ்ச வாக்கு தத்தம், வாக்குறுதிகள். தேர்தல் பரப்புரையில தேவன் செய்த ஒரே வாக்கு தத்தம், மேஜர் ப்ராமிஸ், ஹை அண்ட் ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ் அது? நித்திய ஜீவன், சாகா வரம். செத்து போற மனுஷனுக்கு தேவன் கொடுத்த வரம், சாகாம இருந்து தொடங்கினாங்கிறார். ஆமென். சாவை உடையவர்களுக்கு சாவாமைதான் தேன் மாதிரி. அது அந்த வாக்குத்தத்தம் தான் அப்படியே அணைக்கணும், அள்ளி அணைக்கணும். ஆனா என்ன நினைக்கிறோம்? சாவர மனுஷன் செத்து போறதையே தான் வாக்குத்தத்தமா வச்சுட்டு உட்காந்துருக்கிறான். காரு மாயை தான் பிடிச்சிட்டு இருக்கிறான். மாயான மனுஷன் மாயை வாக்குத்தத்தமாக வைத்திருக்கிறான். தேவனோ நித்திய ஜீவனை வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நமக்கு எதுதான் வாக்குறுதி? திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமா பதிவு செய்யறேன். உடம்பு விட்டு உயிர் போகும்போது இதே தான் சொல்லிட்டு இருப்பேன் நான். எதுங்க பிராமிஸோ இதான் பிராமிஸ். மற்றதெல்லாம் அவரா கொடுக்குறாரு, அவரா பிராமிஸ் பண்றாரு, அவரா செஞ்சிருவாரு. பட்டு மேக்சிமம் என்ன பிராமிஸ்னா இதுதான், நித்திய ஜீவன் தான் என்னுடைய கவனம். நீங்க சின்னவன் ஆயிரம் சிறியவன் பழத்தை நீ ஆக்குங்க, நீங்க பழத்துக்கு நடப்பீங்க, நீ என்னென்னமோ செஞ்சுக்குங்க தலைவா. ஆமாடா, சந்தோஷப்படு. ஐயோ என் கவனம் நித்திய ஜீவன் தலைவா, என் கவனத்தை திருப்ப மாட்டேன் தலைவா, என் கவனம்லாம் நித்திய ஜீவன், சாகாவரம். எனக்கு சாகாவரம். நான் சாகாம இருக்க போற ஒரு ஆளு, நான் சாகாவரம். நான் பரலோகத்தில் இருக்கிற போற ஆளுங்கிறத விட நான் சாகாம இருக்க போற ஒரு ஆளு, எனக்கு அதான் ஆண்டவரே வேணும். சாகாம இருக்க போற ஒரு ஆளுங்கிறத விட சாகாம இருக்கிற ஒரு ஆளா இருந்து சாகாம இருக்கிறோட நான் இருக்க போறேனே சாகாம, ஐயோ இதான் சந்தோஷம். சாகாம இருக்க போற ஒரு தெய்வத்தோட சாகாம இருக்கிற ஒரு ஆளா நான் சாகாம கூட இருக்க போற பாருங்க, அதான் சந்தோஷம். எனக்கு அதுதான் சந்தோஷம். இவ்வளவு உன்னதமான மேன்மையான வாக்குத்தத்தை அழகா பதிவு செஞ்சிருக்கிறாரு. அது அந்த வசனமே தனியா பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல, 2:25. நம்ம என்னமோ பண்ணி போயிருச்சு. எப்ப பேசினா எனக்கு இது ஆதங்கம் தான், திசை மாறிட்டோம். ஆமே. அதனால நீ அவரோட பழகி சமாதானமா இருங்கிறது தேவன் இந்த வருடத்துல நமக்கு திரும்ப கொடுக்கிற ஒரு ஆலோசனை, நாட் ப்ராமிஸ். போன வருஷம் பழகுனியாடா? ஆமாண்டவர். எப்படி இருந்துச்சு? இந்த வருஷம் பழகு. விடுவேனா என்ன? இதான் என்னுடைய சாட்சி. விடுவேனா என்ன? இந்த வருஷம் நான் பழகுவேன் ஆண்டவர். ஆமை. இந்த வருஷம் என்ன செய்யணும்? பழகணும். ஆண்டவரோட போய் பழக முடியுமா பிரதர்? அவர் எங்க, நாம எங்க? நாம மனுஷங்க, அவர் தெய்வம். அப்படிதானே? எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? சர்வ வல்லவர், நல்லவர், இந்த காம்பினேஷன்ல மேல் உலகத்துல கிடைக்கிற ஒரே ஆளு கர்த்தர் மட்டும்தான். இது சூப்பர் காம்பினேஷன். இது மைக் டைசன் தெரியுமா? குத்து சண்டை வீரர். உடம்புல பராக்கிரமசாலி. பராக்கிரம பார்த்தாலே பயங்கரமான படுபயங்கரமான குத்து சண்டை வீரர். அவர் பார்த்தா என்ன, தோற்றத்தை பார்த்தா எப்படி இருக்கு? அப்படியே நடுக்கம் கொடுக்குது. ஆனா அவர்கிட்ட ஏ வா கட்டி உட்காரு, என்ன வேணும், வாங்கி தரவா, அல்லாத என்ன நான் பாத்துக்கிறேன் என்ன. இப்படி ஒரு குழந்தை மாதிரி பழகுனா நீங்க அவர் வியப்பா பார்க்க மாட்டீங்க. எம்மாவும் பெரிய பயப்படுற மாதிரி தோற்றம் இருக்கு, குணத்தை பார்த்தா இவ்வளவு சூப்பரா இருக்கு சொல்றோம்ல. அந்த மாதிரி காம்பினேஷன்ல கர்த்தர் இருக்கிறார்.
செயலை பார்த்தா பயங்கரமா இருப்பாரு, பயங்கரமா காட்டுவார். செங்கலை பிடிக்கிறே பாட்டான சூரியனை இப்படி பயங்கர தாட்புட் பயங்கரமா இருக்கும். பழைய பார்த்தா செம்ம கேரக்டர், சூப்பர் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன்ல மனுஷன் இருந்தாலே அப்படிம்போம். கடவுளே இருக்கிறாரு, நம்மளை படைச்சவரே அந்த காம்பினேஷன்ல இருக்கிறாரு. ஆமீன். அதாவது என் அப்பா இந்த காம்பினேஷன்ல இருக்கிறார், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப தைரியம் எனக்கு. அதாவது அவர் நல்லவருங்கிற அந்த குணம், அந்த அந்த புரிதல் அவர்கிட்ட இருக்கிற பராக்கிரமசாலியை மறைச்சிட்டு பழக வைக்குது. இது ஒரு சூப்பர் காம்பினேஷன்ல நமக்கு அவைலபிள் அவர் காட். இந்த காம்பினேஷன்ல எப்பயும் ரெடியா இருக்கிறார். அவர்கிட்ட இருக்க வல்லமை நம்பி என்னுடைய தேவை சந்திக்கப்படும் போவேன். அவர்கிட்ட இருக்கிற நல்ல ஒரு குணத்தை வச்சுட்டு அவரோட பழகலாம் நான் போவேன். நான் அதை இதுக்கு பயன்படுத்துவேன், இதை இதுக்கு பயன்படுத்துவேன். உங்களோட வல்லம் இருக்குல்லப்பா, செஞ்சு கொடுங்கப்பான்னு கேட்பேன். அவர் நல்லவருங்க வச்சுக்கிட்டு என்னப்பான்னு கொஞ்சம் வாட்ட போய். ஆமே. அப்ப அருமையான காம்பினேஷன் நமக்கு கர்த்தர் கிடைச்சிருக்கிறாரு. அப்ப எதுதான் நமக்கு வாக்குறுதி? புது வருஷத்துல புது மாதத்துல முதல் வார ஆராதனை தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? யோபு 22:21, நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை உண்டாகும். நன்மையை எதிர்பார்க்கிற ஜனமே, உனக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை அவரோட பழகு. சண்டை சச்சரவு இரு, சண்டை போட்டு இருக்காத, அவர் பிடிக்காத செஞ்சுட்டு இருக்காத. நீ வெளியே இருந்தா செய்வ, உள்ள வந்துரு செய்ய மாட்டேன், செய்ய விட மாட்டாரு. ஆமே. சரி, சின்ன ஹிண்ட் கொடுத்து முடிச்சிருவோம். தேவன் பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம இருதயத்தை பழக்கி விடுறது அவருடைய வழக்கம். நம்முடைய இருதயத்தை நம்மள ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் நம்மளை பழக்கிறாரு. என்ன செய்யறாரு? பழக்கிறாரு. இதான் ஆரம்பத்திலே நம்மகிட்ட பேசினது. தெரிய பழக்கிறாரு, எழுத பழக்கிறாரு, நம்மளா எழுத பழக்கிறாரு, நம்பணும்னு சொல்லித்தராரு, நம்ப பழக்கிறாரு, நம்மளா நம்ப பழக்கிறாரு. இதை செய்வார் அவர். ஆமேன். தேவன் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம மனச பழக்கி விடுகிற பழக்கம் கர்த்தர்ட்ட இருக்கு. நம்மளை பழக்குவார். தைரியமா இருங்க. தேவனோட பழகணும். ஆமா, நீங்க பழகிக்க முடியாது, அதுக்கு அவர் பழக்குவார். அவரா வாழ்ந்தே கூப்பிட்டு வாடா பிடிச்சு கூட்டு வாடான்னு அவரே கூட வச்சு பயப்படுற நம்மள உட்கார வச்சு, உட்கார ஒண்ணும் செய்ய மாட்டேன்டா, உட்கார, என்ன சாப்பிட்ட, என்ன செய்யற, நீ நல்லா இருக்கே, நல்லா இருக்குல்ல, நாளைக்கு வானே, இப்படியே பழக்குவாரு. ஆமே. இப்படிதான் ஜெபத்தை எனக்கு பழக்கினார். அவர் கிட்டி சேர்றதுக்கான ஒரு பழக்கம் அப்படிதான் வந்துச்சு. தைரியமா போய் சேர. ஒண்ணு, அவரை பார்த்தா பயம், அதனால போறதில்ல. ரெண்டாவது, நான் அவருக்கு மேட்ச் இல்லை, நான் குற்றவாளி, நான் எப்படி போறது, இந்த பயம், இந்த அக்கப்போர், இதுவும் போட, இது எல்லாத்தையும் தொடச்சி எறிவாரு, கிளியர் பண்ணிடுவாரு. ஆமே. அப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் இருதயத்தை பழக்கி விடுறது கர்த்தருடைய வழக்கம். ஆமே. ஒரு விஷயத்துக்கு இருதயத்தை அவர் பழக்கிற வரைக்கும் இருதயத்துக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. அந்த பிள்ளைக்கு அது ஆண் தெரிகிற வரைக்கும் கஷ்டம். அது ஆணு கையை பிடிச்சு போட வைக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ஏண்டா தலைவலியா இருக்கு, எதுக்குடா கிளாஸுக்கு வரணும்னு நினைக்கும். அது விடுங்க மிஸ், எனக்கு பிடிக்கல மிஸ் சொல்லும். இதுதான் அந்த பிள்ளையை மீறி மிஸ் ஒர்க் பண்ணுது. இதுதான் மீறுறது. பிள்ளையை எதிர்பார்த்து மிஸ் ஒர்க் பண்ணா அந்த பிள்ளை போட்டுக்காது. பிள்ளைய மீறி மிஸ் ஒர்க் பண்ணா மட்டும்தான் அது போடும். அது மாதிரிதான் நம்மளை எதிர்பார்த்து பழகுன்னு சொல்லிட்டேன், எங்க வர இப்படி போயிட்டு இருந்தா பழக மாட்டான். அவன் பழக மாட்டான். கூட இருந்து பழக்கி விடணும். இது அவர் செய்வாரு. அப்ப ஆனா பெரும்பாலும் நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம் தெரியுமா? அவர் ஆணு சொல்லுவார் பிரதர், அப்புறம் அவரு பீரியட் முடிஞ்சிடும் போயிடுவார் பிரதர். நம்ம தான் அதை ஆண் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்மளா ஆண் போட்டு நம்ம தான் பழகிக்கணும். இதுதான் நம்ம கிறிஸ்தவத்துல புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது நம்ம சாப், நம்ம டூட்டி.
நம்ம தான் ஆணு பார்த்து 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 பைபிளை பார்த்து பார்த்து நம்ம தான் அப்படியே நடக்க பழகணும் பிரதர். அதுக்கு தான் பிரதர் வசனத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு பிரதர். நம்ம தான் வசனத்தின்படி நம்ம தான் சொல்றது மட்டும்தான் அவர் வேலை, கச்சிதமா செய்யறது நம்ம வேலை. இதெல்லாம் யோவான் 15:5க்கு விரோதமானது, எதிரானது, முரண்பட்டது. அது வெளிப்படும் போதுதான் இது எனக்கு புரிஞ்சிச்சு. தப்பு தப்பு. கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொன்னாரு, வந்து சேருன்னு சொல்லல அவரு. கொண்டு போய் சேர்க்கிறேன்னா கூட இருக்கிறான்னு அர்த்தம், வந்து சேரனா எங்க போயிட்டாருன்னு அர்த்தம். கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொன்னாரு, வந்து சேரனா சொன்னார் அவரு. ஆமென். இதெல்லாம் பேசுறாரு. எப்படி இப்ப தடுமாறி போய் தடம் மாறி போய் கிடக்கு. சரி பண்ணு, எனக்கு ஒருத்தன் வேணும், சரி பண்ணு சரி பண்ணு, நேர் பண்ணு ஆடுகளை. ஆமென். அப்ப ஒரு விஷயத்துக்கு இருதயத்தை அவர் பழக்கிற வரைக்கும் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் இருதயத்துக்கு. ஆமென். அதை அவர் தெரியும், ஆனா மீறுவார். கவலைப்பட வேண்டாம். இன்னும் ஒழுங்கா பயில் பிடிக்க முடியலையே, இன்னும் ஒழுங்கா ஜெபிக்க முடியலையே, இன்னும் கனெக்ட் ஆக முடியலையே, இன்னும் ஒழுங்கா இருக்க முடியலையே அப்படின்னா ட்ரைனிங் இஸ் கோயிங் ஆன். இன்னும் பழக்கி விட்டுட்டே இருக்கிறாரு. நான் அந்த இடத்துக்கு வரல. நம்ம பழக்கிட்டே இருப்பாரு. ஆமென். அச்சலாத்தியா இருக்கும். இதையும் புரிஞ்சுங்க. அவர் ஒரு விஷயத்துக்கு நம்மளை பழக்கிற வரைக்கும் அந்த விஷயத்தை செய்ய நமக்கு அச்சலாத்தியா இருக்கும். என்னடா இதையே டெய்லி பண்ணிட்டு இருக்கு, அது வந்து தொலைய மாட்டேங்குதே, ஆனாலும் செய்வோம். அதான் மூவ். அச்சலாத்தியா இருக்கும், ஆனா செய்வோம். அப்புறம் 3வது பாயிண்ட், அந்த விஷயத்த நமக்கு சரியா செய்ய தெரியாது, ஒழுங்கா செய்ய தெரியாது, தப்பு தப்பா செய்வோம். 4வது பாயிண்ட், தொடர்ந்து செய்யாம விட்டு விட்டு செய்வோம். இன்னைக்கு செய்வோம், நாளைக்கு செய்ய மாட்டோம். இன்னைக்கு கிளாஸ்க்கு வருவேன், 2 நாள் வரமாட்டேன். போன எழுத வைப்பாங்க, விட்டு விட்டு செய்வோம். இந்த சேட்டையெல்லாம் எப்போ வரைக்கும் அவர் பழக்கி விடுற வரைக்கும் நமக்கு சிரமமா இருந்தா நான் செய்ய மாட்டோம் நம்ம. ஆனா அதான் சொல்றேன், இதெல்லாம் நம்மள மீறுகிறாரு சொல்ல வரேன். இவ்வளவு அக்கப்போர் பிடிச்சவங்களும் தெரியும் அவருக்கு. தெரிஞ்சுதான் கால் எடுத்து வச்சாரு. இவன் நான் சரி பண்றானான்னு வந்தாரு, சரி பண்ணிடுவாரு. அப்ப தேவன் நம்மளை பழக்குவிக்கிறார். என் விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற கர்த்தர் பழக்குவிக்கிறார். பயப்படாதீங்க, நீங்க பழகுவீங்க. ஆனா உங்களை பழக்குவிக்கிற கர்த்தரால நீங்க பழகுவீங்க. உங்களை ஒவ்வொன்றுத்துக்கு பழக்குவிக்க வருவார். அது ஒவ்வொரு வாரமா இருக்கலாம், சில மாசம் எடுக்கலாம். உங்களுடைய ரகத்தை பொறுத்து ஒர்க் பண்ணுவார் உங்களோட அவர். ஆமை. பழகினதுக்கு அப்புறம் நமக்கு அது ஈஸியா இருக்கும். பழகினதுக்கு அப்புறம் ஒழுங்கா தப்பு இல்லாம செய்வோம், தொடர்ச்சியா செய்வோம். அது நம்முடைய லைஃப் ஸ்டைலாவே மாறிடும், ரொட்டீன் லைஃபாவே மாறிடும். ஆமென். அப்ப தேவனோட பழகி நம்ம சமாதானமா இருக்கணும். நல்லா இருக்கு, தேவனோட நாமளா பழகிக்க முடியாது. தேவன் நம்மளை பழக்குவிப்பார். அதற்கு அவரே பழக்குவிப்பார். ஒரு விஷயத்த போல் எழுதி போட்டார்னா எழுதி போட்டாரு, அப்ப நம்ம தான் செய்யணும்னு நினைக்கிறதா பிரச்சனையே. அதுக்கு யோவான் 15 தெரிஞ்சாகணும். அந்த சொல்லிட்டாருல, நம்ம எழுதி கொண்டுதானே. அவர் தெரியும் எழுதி தொலைய முடியாதுன்னு அவர் தெரியும். நம்ம நினைக்கிறது எழுதி போட்டாரு, இந்த வசனம் இருக்கிற பிரதர், வாழ்ந்துக்கிற பிரதர், நம்ம தான் அப்படி பேசிட்டு இருக்கிறோம். அவர் அப்படி பேசல. பைபிள் கொடுத்தது தெரிஞ்சுக்கோ, நீ போல் எழுதி போட்டது தெரிஞ்சுக்கோ முதல்ல, அவ்வளவுதான். தெரிஞ்சுக்க சொல்றேன் நானு. நீ நினைக்கிற நீயே எழுதலாம் நினைக்கிற, நீயே வாழ்ந்து நினைக்கிற. ஐயோ பாவம், உன்னால முடியாது. ஆமே, உன்னால முடியாது. இதை புரிஞ்சுக்கிறீங்களா? அப்ப இந்த வருஷத்துல தேவன் எப்படி ஆலோசனை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, என்னோட பழகு, சமாதானமாயிரு, உனக்கு நன்மை உண்டாகும். ஆனாலும் ஒரு நற்செய்தி சொல்றேன், பயப்படாத. உன்னைய என் கூட பழகுறதுக்கு உன்னை நான் பழக்குவிப்பேன். நானே உனக்கு அந்த பழக்கத்தை கொடுப்பேன். 1 நாளோ 2 நாளோ 1 வருஷமோ எடுக்கும். டோன்ட் வரி. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்லா போட பழகிருப்பேன், கவலைப்படாது. இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் செம்மையா போடுவேன். நல்லா நீ போட்டதுக்கு அப்புறம் தான் உன் கையில இருந்து என் கையை எடுத்துட்டு இப்போ உன்னை போடுன்னு சொல்லுவேன் நான். பயப்படாது. அப்புறம் நீயாவே போடுவ. எங்க போடுறா, எங்க அந்த சத்தியத்தின் வாழ்ந்து காட்டு, வாடுறேன்டவரே, அப்பதான் வாழுவேன். நீ கவலைப்படாதரா, கூட இருக்கண்டா. அப்படி நமக்கு தைரியம் கொடுக்குறாரு.
வருஷத்தின் ஆரம்பத்துல என்ன கொடுக்குறாரு? ஒரு ஹோப் கொடுக்குறாரு. அவரை சார்ந்து வாழ்றதுக்கு உதவுகிற அருமையான சத்தியம். ஆமென். அதனால பயந்துட வேண்டாம், பதவிட வேண்டாம். தேவன் நம்மளை ட்ரைனிங் கொடுப்பாரு. அந்த ட்ரைனிங் பீரியட் வந்துட்டு கஷ்டமா இருக்கும், சிரமமா இருக்கும், விட்டு விட்டு செய்வோம், அச்சலாத்தியா இருக்கும், என்னடான்னு தோணும். பயப்பட வேண்டாம். இது அப்படியே நாளடைவில் அப்படியே ருட்டீன் ஆக்குவார். அப்படியே நம்முடைய லைஃப் ஸ்டைலா மாத்திடுவார். அது 7 மணிக்கு அவங்க தான் இருப்பாரு, 8 மணிக்கு அங்கே தான் இருப்பாரு. இப்படியே லைஃப் ஸ்டைல் ஆக்குவார். அது நம்மளை மீறி நமக்குள்ள அது லைஃப் ஸ்டைலா மாறும். இது ஆண்டவர் இந்த வருஷத்துல சில காரியங்களை பழக்கி விட்ட காரியங்களை அப்படியே லைஃப் ஸ்டைலா மாத்திட்டே வருவார். ஆமென்.